வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிவராமன் தன்னோட ஃபேமிலியை சந்திக்க ஆசையோடு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அடித்து புரண்டு ஓடி வராங்க அதிகாரிக. நாங்கள் சிஐடி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அந்த இடத்த சொல்லி தூக்கி வாரி போடாங்க. உங்கள் சிவராமனோட வீடு இதுதானே, அவர் ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாதி இயக்கத்தில் சேர்ந்திருக்காரு, அதனால தான் நாங்கள் உங்கள் குடும்பத்தை செக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனோம். நம்ம சிவராமன் அதிர்ந்து போகிறாங்க. இந்த மகேஷ் இந்த வேலையை பண்ணிட்டான், தான் இவங்க அப்பா அஞ்சலியோட அப்பா அப்படின்னு நான் என் பொண்ணு அஞ்சலி கிட்ட சொல்லலான்னு வந்தா, அவன் அதுக்கடையில் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி என்னை அடையாளமே படுத்த முடியாத அளவு செக்கு வச்சுட்டானே அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சிவராமன். நம்ம அஞ்சலி பார்க்குறாங்க, என்ன இவங்க பார்க்கறதுக்கு நம்ம அப்பாவின் தோற்றத்திலே இருக்குது அப்படின்னு நம்ம சிவராமன் கிட்ட வராங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட பார்த்தோன்னா சிவராமனுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்க நேரம், தீவிரவாதி கூட்டத்தில் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு உன்னோட கனவை மகேஷ் இப்படி ஒரு போட்டு என்னை தலை காட்ட முடியாத அளவுக்கு செக்கு வச்சிட்டான் அஞ்சலி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல கண்கலங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஒருவேளை இவங்க தான் நம்ம அப்பாவா இருக்குமோ, முகம் மட்டும் வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உடம்பு எல்லாம் அப்பாவோட உடம்பு தான் அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் தன் அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சி அஞ்சலி நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க தன்னோட மனைவி குழந்தைங்க எல்லாத்தையும் பார்க்கணும், தன்னோட வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சிவராமனுக்கு ஆசை வருது. இருந்தாலும் இந்த மகேஷ் இருக்கானே, அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது, அங்கே இருந்துட்டானா என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல செமையாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இப்போ அப்படி இருந்தாலும் கூட நம்ம யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரியாதுல்ல, அதனால நிச்சயமாக போவோம் அப்படின்னு அந்த இடத்துல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சிவராமனை தள்ளி விட்டுட்டு நிறைய அதிகாரிகள் குண்டுகட்டாக வந்துட்டே இருக்காங்க. என்னடா நம்ம வீட்டுக்கு இவ்வளோ அதிகாரிகள் எதுக்கு வராங்க அப்படின்னு ஒன்றும் புரியலை சிவராமனுக்கு. அதே நேரத்தில் யார் நீங்கள் அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா அஞ்சலி எல்லாரும் வராங்க. அப்போ தான் நீதான சிவராமன் வீடு, சிவராமன் தடை செய்யப்பட்ட தீவிரவாதி இயக்கத்தில் சேர்ந்துருக்காரு, அதுக்காக தான் அவரோட பொருள் ஏதாவது இங்கே இருக்கா, அவர் இருக்காரா அப்படின்னு செக் பண்ண தான் வந்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் விளையாடுறீங்களா, எங்கள் அப்பா இறந்து இவ்வளோ நாள் ஆகுது, அப்படி இருக்க நேரம் இறந்து போனவங்க எப்படி வர முடியும், உங்கள் அப்பா இறக்கலை, உயிரோடி தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன நேரம் மொத்த குடும்பமும் தூக்கி வாரி போடுது. இந்த உயிரோடி தான் இருக்காங்களா அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க. ஆமாம், அவர் இறக்கலை, அப்போ நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரோட உடம்பு எல்லாம் கிடச்சி நாங்கள் காரியம் எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு கேட்க நேரம், அதெல்லாம் வேற ஒரு உடம்பு, அவரை ஒரிஜினலாக உயிரோடி தான் இருக்காரு அப்படின்னு தூக்கி வரன்னு போட நேரம் அப்படியே லட்சுமி அம்மா அரண்டு போகிறாங்க. நான் அவர் எங்கேயோ ஒரு மூலையில் உயிரோடி தான் இருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், அது கரெக்டாக தான் இருக்குது, உயிரோடி தான் இருக்காங்க, அது எல்லாம் சரிதான். ஆனால் அவர் இப்படி தீவிரவாதி இயக்கத்தில் சேர அளவுக்கு மோசமானவர் இல்லை, இந்த மகேஷ் தான் ஏதோ பண்ணி சிக்க வச்சுருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல செமையாக உணர்ந்துறாங்க. அதே நேரத்தில் நம்ம அஞ்சலி என்ன ஒருத்தங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஓடி போகிறாங்க. நம்ம சிவராமனுக்கு கையை பிடிச்சி நீங்கள் யார் அப்படின்னு கேட்க நேரம், சிவராமன் அப்படியே உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் இங்கே மொத்த கூட்டமும் நம்மளை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, அதனால் இதெல்லாம் மகேஷுக்கு வேலை தான், அதனால் இல்லைம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சலி. ஏன்னா முகம் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றதெல்லாம் கை எல்லாமே இது எங்கள் அப்பாவோட கை, வாய்ஸ் இது எல்லாம் தெரிஞ்சது. எங்கள் அப்பாவுக்கு முகத்தை அந்த மகேஷ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றி வச்சுருந்தானே, அப்போ இப்படி தான் இருக்குது, இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு தன்னோட அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சொன்னால் ஒட்டுமொத்த கும்பலும் நம்ம அப்பாவை பிடிச்சிருவாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல மௌனமாக சரி அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இதை காட்டிக்காமல் நம்ம அஞ்சலி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ சரியில்லை அப்படின்னு அங்கேருந்து நம்ம சிவராமன் கிளம்புறாங்க. ஆனால் இதுதான் எங்கள் அப்பா,
எங்கள் அப்பாவோட முகம் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. இனி விடமாட்டோம்ப்பா உங்களை. நாங்கள் எங்கள் கூட வந்து நீங்கள் சேர்ந்து வாழணும். நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அவனை தீவிரவாதி இயக்கத்தில் சேர்த்தாச்சு. இனி அவன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவன் வாழ முடியாது. அவன் உயிரோடி இருந்தாலும் அவன் ஒரு தீவிரவாதின்னு பிடிச்சிட்டு போயிடணும். அந்த அளவுக்கு அவனை செக்கு வச்சுருக்கோம்ல அப்படின்னு வந்து அந்த மகேஷ் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் சிவராமன் அதுக்கெல்லாம் வந்து வேட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மகேஷை சும்மா விடக்கூடாது. எனக்கு என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ண அளவுக்கு இவன் இருக்காமல, அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இவனுக்கு ஒரு செக்கு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி வந்து அப்படியே ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை அழிக்கணும். அதுக்கு வந்து அண்ணனையும் போட்டு தள்ளியாச்சு. இனி வந்து ராணி இவ வந்து வேலைக்கு வந்துட்டு நம்மளை பற்றி எதையாவது வந்து போட்டு கொடுத்தா இவளை செயலில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறனால நம்ம ராணிக்கு வந்து அடிவயிறே கலங்குது. இப்படி ஒரு கொலகாரி கூட நம்ம வந்து தொடர்பில் லிங்கில் இருக்குது. நம்ம உயிருக்கு எப்போனாலும் வேட்டு. இந்த வீட்டை விட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகி போகிறது தான் மேலு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நம்ம என்ன நினச்சாலும் நம்மளை போட்டு தள்ளிடுவாளே, இப்போ 2 கட்ட நிலைமையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிற நம்ம ராணியை பிடிச்சி வந்து நம்ம துளசி என்னாச்சு சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், இந்த பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்குது யார் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், மீனாட்சி தான். என்ன சொல்கிற ராணி? ஆமாம், அவங்க அன்னைக்கு அந்த கொலையை பண்ணினது மீனாட்சி தான். அது அவங்க அண்ணன் தான் வேணும்னு அவங்களுக்கு ரகசியம் எல்லாம் உங்கள்கிட்ட போட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு வந்து தான் அவங்கள வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவீங்க. உள்ள சிச்சுவேஷனில் தான் அவங்கள போட்டு தள்ளினாங்க. என்னையும் வந்து அவங்க போட்டு தள்ள தயாராக தான் இருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட விஷயம் எல்லாம் சொன்னதை வந்து தெரிஞ்சாலும் அவங்க போட்டு தள்ளிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வாரிசு வரக்கூடாது அப்படின்னு வந்து தீபாவை தீபா வயிற்றில் இருக்க குழந்தையை அழிக்கிறதுக்கு பல முறை முயற்சி செய்தவங்க எல்லாமே இந்த மீனாட்சி தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. மருமகளை நீ வாய்க்குளிர எங்கள் அத்தை கூட்டாங்களே, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன நஞ்சுகடன் இல்லை. அப்போ ஏதோ ஒரு பெரிய விரோதம் இந்த மீனாட்சிக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்குது. ஆனால் அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒன்று, நீ பாதுகாப்பாக இருந்துக்க. மீனாட்சி வந்து எப்படியும் வந்து உன்னை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம், சரி இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை நானும் வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு வந்து வெற்றியும் வந்து நம்ம துளசியும் ஒரு பாதுகாப்பான இடத்த வந்து ஏற்படுத்தி நீ இப்போதைக்கு வெளியே கொஞ்ச நாளைக்கு வந்துடே செய்யாத, உனக்கு தேவையானதெல்லாம் உன்னை தேடியே வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதோட பார்த்தோன்னா வீட்டுக்கு வேலைகளை செய்யக்கூடிய ராணி என் பொண்ணை கவனிச்சுக்கவங்க இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அவள் எங்கே போயிட்டா, ஏதோ விஷயத்த நம்ம துளசிக்கிட்ட சொல்லியிருப்பாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம மீனாட்சிக்கு, அவள் இப்போ என் கண்ணு முன்னாடி கிடச்சா அவளுக்கு உயிரை போட்டு தள்ளிடுவேன். ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு தான் தெரியலை. கண்டிப்பாக எனக்கு விஷயம் வந்து ஏதாவது தெரிஞ்சுன்னு வச்சுக்க, இந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ள தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து மீனாட்சி கொலவரியோடு இருக்காங்கங்க.